சேலம் ஜங்ஷன்ல இருந்து இரும்பாலை போகிற வழியில் புதுரோட்டுக்கு அடுத்து பால்பண்ணை லொக்கேஷனில் ஒரு பிரீமியமான வீட்டு மனிதன் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த வீட்டு மனிதன் அமைஞ்சிருக்கு. இதுதான் பால்பண்ணை. இந்த பால்பண்ணை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கார்பரேஷன் லிமிட்டில் இணையக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு. உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஏற்ற இடம் இது. இதே ஏரியாவில் ஆல்ரெடி 70 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வீடுகள் கட்டி விற்றுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு. சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு 4வது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் ஆக முடியும். இதுதான் மெயின் ரோடு, 23 அடி தார் ரோடு. இது விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டோட லொக்கேஷன் இது தான். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. டோட்டலாக 1666 சதுரடி. இது வடக்கு திசை பார்த்த மாதிரியே வந்திருக்கு, நார்த் ஃபேஸிங்லேயே வந்திருக்கு. நல்லா 60 அடி லென்த் இருக்குது உங்களுக்கு. நல்லா காம்பவுண்ட் எண்டு வரைக்கும் உங்களுக்கு லென்த்தாக இருக்குது. ஒரு பிரம்மாண்டமாக வீடு கட்டுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் 1666 சதுரடி. இந்த ஏரியாவில் உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் முதற்கொண்டு அவைலபிளாக இருக்குது. இந்த ஏரியாவில் தற்சமயம் வந்து கட்டின வீடு எதுவுமே கிடையாது. கட்டின வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லேண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் ஹோமை இந்த இடத்துல கட்டிக்க முடியும். சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பாலை போகிற வழியில் இரும்பாலைக்கும் சென்டரில், சேலம் ஜங்ஷனுக்கும் சென்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு. சேலம் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு இரும்பாலை வந்து 8 கிலோமீட்டர் வரும். இது வந்து 4வது கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து சேலம் ஆவின் பால் பண்ணையில் ஸ்டீல் பிளான் ஒர்க் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகும். கண்டிப்பாக அவங்களாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம். வீடுகள் பாருங்கள், எல்லாமே வீடுகளாக தான் இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் வேக்கண்ட்டாக இருக்குது. வடக்கு திசை பார்த்த மாதிரியே வந்திருக்கிறதுனால வேண்டு வந்து சீக்கிரமே சேல் ஆயிரும். இமிடியேட்டாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.